விளையாட்டு உலகின் பல்வேறு நிகழ்வுகளை பதிவு செய்யும் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக ஹேமநாதன். இலங்கையில் அட்டகாசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் தமிழக வீரர்கள். இந்தியா, இலங்கை, வங்கதேசம் இடையிலான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் குறித்த விரிவான தகவலை பார்க்கலாம் ஆடுகளம் டாப் 5 பகுதியில். இலங்கையில் இந்தியா, வங்கதேசம், இலங்கை மோதும் முத்தரப்பு T20 போட்டி நடைபெற்று வருகிறது. வங்கதேசத்துக்கு எதிரான T20 போட்டியில் தினேஷ் கார்த்திக்கும் விஜய் சங்கரும் பேசிய தமிழ் உரையாடல் வைரலாகி இருக்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு தொடரின் இந்தியா, வங்கதேசம் மோதும் T20 போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா சிறப்பாக பந்து வீசியது. இந்த போட்டியில் 18.4 ஓவரிலேயே இந்தியா 140 ரன்கள் எடுத்து எளிதாக வென்றது. இதில் விஜய் சங்கர் 2 விக்கெட் எடுத்தார். இந்திய அணியில் தற்போது 3 தமிழக வீரர்கள் இருக்கிறார்கள். கீப்பிங், பேட்டிங் செய்ய தினேஷ் கார்த்திக், பவுலிங் செய்ய வாஷிங்டன் சுந்தர், ஆல்ரவுண்டருக்கு விஜய் சங்கர் என 3 வீரர்கள் இருக்கிறார்கள். 3 பேருமே நன்றாக விளையாடி வருகிறார்கள். இந்த போட்டியில் தினேஷ் கார்த்திக்கும் விஜய் சங்கரும் பேசிய தமிழ் உரையாடல் வைரலாகி இருக்கிறது. அதேபோல் இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் ரஹீம் ஆடிய பாம்பு டான்ஸை கிண்டல் செய்து தினேஷ் கார்த்திக் பேசியுள்ளார். அப்போது வாஷிங்டன் சுந்தரிடம், மச்சான் நீ கெத்தா போடல, அந்த பாம்பு நம்மள போட்டுடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் 70வது சுதந்திர தினம் கொண்டாட்டம் காரணமாக நிடஹாஸ் கோப்பை நடைபெற்று வருகிறது. வங்கதேசத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை ஆரம்பத்திலேயே அதிரடி காட்டியது. ரன் ரேட் 10க்கும் குறையாமல் பார்த்துக் கொண்டது. இதனால் 20 ஓவர் முடிவில் இலங்கை 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன்கள் எடுத்தது. இந்த போட்டியில் வங்கதேச வீரர் ரஹீம் 72 ரன்களை 35 பந்துகளில் எடுத்தார். இதில் 5 பவுண்டரி, 4 சிக்சர்கள் அடக்கம். அதேபோல் தமீம் இக்பால் 47 ரன்களும், லித்தோன் தாஸ் 43 ரன்கள் எடுத்தனர். இதனால் வங்கதேச அணி மிக எளிதாக 215 ரன்களை இலக்காக அடைந்து வெற்றி பெற்றது. வங்கதேச அணியின் இந்த வெற்றி அவர்களுக்கு கிரிக்கெட் வரலாற்றில் நடக்காத ஒன்று. T20யில் பெரிய ஸ்கோரை சேஸ் செய்து வெற்றி பெற்றதில் தற்போது வங்கதேசம் 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. 2008இல் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு எதிராக 244 ரன்னை துரத்தி வெற்றி பெற்றதே அதிகபட்ச சேசிங் வெற்றியாகும். இந்த தொடரின் முதல் போட்டியில் இலங்கையிடம் தோல்வி அடைந்த இந்திய அணி வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் வென்றது. இதைத் தொடர்ந்து இந்தியா, இலங்கை மோதும் 2வது போட்டி நடைபெற்றது. இந்திய அணியில் பெரிய மாற்றங்கள் செய்யப்படவில்லை. ரிஷப் பந்திற்கு பதில் KL ராகுல் சேர்க்கப்பட்டார். மழை காரணமாக தாமதமாக தொடங்கிய போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. டாஸ் வென்ற இந்தியா பவுலிங்கை தேர்வு செய்தது. இதில் இலங்கை அணி தொடக்கத்தில் இருந்தே அதிரடியாக ஆடியது. முதலில் ஆடிய இலங்கை 9 விக்கெட்டிற்கு 152 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய இந்திய அணி தொடக்கத்திலேயே சொதப்பியது. இந்த முறையும் ரோஹித் சர்மா மோசமாக அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். ஆனால் தினேஷ் கார்த்திக், மனிஷ் பாண்டே சிறப்பாக ஆடினார்கள். இதனால் இந்தியா 17.3 ஓவரில் 152 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. வங்கதேசத்துக்கு எதிராக இந்தியா விளையாடிய 2வது T20 போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேசம் பந்து வீச முடிவு செய்தது. முதலில் இறங்கிய இந்தியா அதிரடியாக விளையாடியது. ரோஹித் சர்மா 89 ரன்களும், தவான் 35 ரன்களும், ரெய்னா 47 ரன்களும் அடித்தனர். இதனால் 20 ஓவரில் இந்தியா 176 ரன்கள் எடுத்தது. வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட் எடுத்தார். ஷர்துல் தாக்கூர், சிராஜ், சஹால் ஆகியோர் தலா 1 விக்கெட் எடுத்தனர். இதனால் 20 ஓவர் முடிவில் வங்கதேசம் 6 விக்கெட்டிற்கு 159 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 17 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. முத்தரப்பு T20 கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இலங்கை அணி 20 ஓவரில் 159 ரன்கள் எடுத்தது. கடைசி நேரத்தில் களமிறங்கிய மஹமுதுல்லா 18 பந்தில் 43 ரன்கள் விளாசி அணியின் வெற்றியை உறுதி செய்தார். இதனிடையே கடைசி ஓவரை வீசிய இஸ்ரு உடானா முதல் பந்தை தோள்பட்டைக்கு மேலே போட்டார். இருப்பினும் அம்பையர் நோபால் கொடுக்கவில்லை. 2வது பந்தும் அதே மாதிரி தோள்பட்டைக்கு மேல் வீசினார். அப்போது ரன் எடுக்க ஓடிய முஸ்தபிசுர் ரஹ்மான் ரன் அவுட் ஆனார். ரன் அவுட் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு 2வது அம்பையர் நோபால் கொடுத்துள்ளார். ஆனால் முதல் அம்பையரோ அதை கவனிக்காமல் நோபால் கொடுக்க மறுத்தார். இதனால் வங்கதேச வீரர்கள் நோபால் கொடுக்க வாதிட்டனர். மேலும் தண்ணீர் கொடுக்க வந்த வங்கதேச வீரர் இலங்கை கேப்டனிடம் ஏதோ கூறியதாக மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. பெரும் வாக்குவாதங்கள் முடிந்து மெஹமுதுல்லா இறுதி ஓவரில் சிக்ஸர் அடித்து வங்கதேச அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார்.
இந்த வெற்றியின் மூலம் இன்று மாலை நடைபெறும் இந்த முத்தரப்பு T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியில் வங்கதேச அணி இந்திய அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மகளிர் அணியினர் பங்கேற்கும் முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய மகளிர் அணி ஹர்மன்பிரீத் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மகளிர் அணியினர் பங்கேற்கும் முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடர் மும்பையில் வரும் 22 முதல் 31ஆம் தேதி வரையில் நடைபெறுகிறது. மார்ச் 22இல் இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளும், 23இல் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகளும், 25இல் இந்தியா, இங்கிலாந்து அணிகளும் மோதுகின்றன. 26, 28, 29 தேதிகளில் முறையே இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, இங்கிலாந்து மோதும் ஆட்டம் நடைபெறுகிறது. இறுதி ஆட்டம் 31ஆம் தேதி நடைபெறும். இந்த தொடரில் பங்கேற்கும் இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. காயம் காரணமாக ஓய்வில் இருந்த பந்து வீச்சாளர் ஜுலான் கோஸ்வாமி இந்த அணியில் இடம் பிடித்துள்ளார். ஸ்மிருதி மந்தனா துணை கேப்டனாக இருக்கும் இந்த அணிக்கு தானியா பாட்டியா விக்கெட் கீப்பிங் செய்கிறார். இந்திய அணியில் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையில் ஸ்மிருதி மந்தனா, மித்தாலி ராஜ், வேதா கிருஷ்ணமூர்த்தி, ஜமீமா ராட்ரிகஸ், அனுஜா பாட்டேல், தீபா சர்மா, டானியா பாட்டியா, பூனம் யாதவ், ஏக்தா பிஷ், ஜுலான் கோஸ்வாமி, ஷிஷா பாண்டே, பூஜா வஸ்த்கர், ரும்லி தார், மோனா மேஷ்ராம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ரபாடாவுக்கு 2 போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்டில் தென்னாப்பிரிக்க அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 1-1 என்று தொடரில் சமநிலை பெற்றுள்ளது. இப்போட்டியில் சிறப்பாக பந்து வீசி அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக விளங்கிய வேகப்பந்து வீச்சாளர் ககிசோ ரபாடா 11 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்மித்தை வீழ்த்திய ரபாடா அவருடைய தோள்பட்டையை இடித்தபடி ஓடினார். இதையடுத்து ஆட்ட நடுவர்கள் தர்மசேனா மற்றும் கஃபானே ஆகியோர் அவர் மீது ICC போட்டி நடுவரிடம் புகார் அளித்தார்கள். இதையடுத்து ஆஸ்திரேலியாவின் 2வது இன்னிங்ஸில் வார்னரின் விக்கெட்டை வீழ்த்திய ரபாடா அவர் அருகில் வந்து ஆக்ரோஷமாக கத்தினார். ICCயின் விதிமுறைகளின்படி ஒரு பந்து வீச்சாளர் இது போன்ற சென்ட் ஆஃப் வழங்கக்கூடாது. இதனால் ரபாடா மீது நடுவர்கள் மீண்டும் புகார் அளித்தனர். ஒரே போட்டியில் 2 முறை புகார் அளிக்கப்பட்டதால் ரபாடா அடுத்த 2 போட்டிகளில் விளையாட தடை விதித்து ICC நடவடிக்கை எடுத்துள்ளது. வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தொடங்கும் IPL 2018 சீசனுக்கான அதிகாரப்பூர்வ பாடலை BCCI தற்போது வெளியிட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தால் நடத்தப்படும் IPL T20 கிரிக்கெட் தொடர் சர்வதேச அளவில் பிரபலம் அடைந்துள்ளது. 10 வருடங்களை சிறப்பாக முடித்துள்ள IPL இந்த ஆண்டு 11வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது. IPL சீசன் 11 ஏப்ரல் 7ஆம் தேதி மும்பை வான்கடே மைதானத்தில் தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இந்த சீசனுக்கான அதிகாரப்பூர்வ பாடலை BCCI வெளியிட்டுள்ளது. இதற்கு பெஸ்ட் வெர்சஸ் பெஸ்ட் என பெயரிடப்பட்டுள்ளது. டிவி, ரேடியோ மற்றும் டிஜிட்டல் ஆகியவற்றுக்கு ஏற்ற வகையில் தமிழ், ஹிந்தி, பெங்காலி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 5 மொழிகளில் உருவாக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க இயக்குனர் டான் மேஸ் இயக்க, ராஜு வி பாலா இசையமைக்க, சித்தார்த் பஸ்ரூர் 5 மொழிகளில் பாடியுள்ளார். நடப்பு சீசனில் IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பக்கபலமாக இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் மிச்சல் சாண்டனர் காயம் காரணமாக IPL இருந்து விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் சாண்டனருக்கு வலது முழங்காலில் காயம் ஏற்பட்டது. காயம் தீவிரமாக உள்ளதால் தற்போது அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் காயத்துக்கு 9 மாதங்கள் சிகிச்சை பெற்று ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர், IPL, கவுண்டி ஆட்டங்கள் போன்ற முக்கியமான போட்டிகளில் சாண்டனரால் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ரன்கள் மற்றும் விக்கெட்டுகளை குவித்தார் சாண்டனர். இதனால் அவருடைய பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு திறமைகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் காயத்தால் தற்போது அவரால் IPL போட்டியிலேயே விளையாட முடியாத நிலை உருவாகியுள்ளது. இதனால் CSK ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி ஓய்வு நேரத்தை ராஞ்சியில் உள்ள தனது வீட்டில் குடும்பத்தினருடன் கழித்து வருகிறார். தற்போது இந்த காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தென்னாப்பிரிக்க தொடருக்கு பின்னர் உடனடியாக தொடங்கிய இலங்கை முத்தரப்பு T20 தொடரில் கேப்டன் விராட் கோலி மற்றும் முன்னாள் கேப்டன் தோனி ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி நிதஹாஸ் கோப்பைக்கான T20 தொடரில் விளையாடி வருகிறது. இந்த நிலையில் ஓய்வு நேரத்தை மனைவி, குழந்தைகளுடன் கழித்து வரும் தோனி அது குறித்த வீடியோ ஒன்றை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். வீடியோ பதிவில் குடும்பத்துடன் இருக்கும் தோனி தனது வளர்ப்பு நாய்களுடன் விளையாடும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன.
தென்னாப்பிரிக்கா தொடருக்கு பின்னர் ஓய்வில் இருக்கும் தோனி IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக களமிறங்குகிறார். 2 ஆண்டுகள் தடைக்கு பின்னர் களமிறங்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வான்கடே மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. பல விளையாட்டு வீரர்களை அடையாளப்படுத்தி வரும் ஆடுகளம் நிகழ்ச்சியில் தற்போது இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடரில் அசத்தி வரும் தமிழக ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர் ஜெயா பிளஸுக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை பார்க்கலாம். சார், இந்திய கிரிக்கெட்டில் வந்து ஒரு கனவாக இருந்துட்டு இருக்கு. தமிழகத்திலிருந்து மிக சிலரே வந்து இந்திய கிரிக்கெட்டில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. நீங்கள் வந்து தற்போது வந்து இடம்பெற்றிருப்பது எப்படி பார்க்க? கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இந்தியா டெஸ்ட் ஆடணுங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரீம் எல்லாருக்குமே. ஸோ அந்த 15ல் இப்போ நான் இருக்கேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மாதிரி தமிழகத்தில் வந்து இந்த இந்த நீங்கள் முதல் தர ஆட்டம்லாம் விளையாண்டுருக்கீங்க, ரஞ்சியில் விளையாண்டுருக்கீங்க, இப்போ தற்போது வந்து சர்வதேச அளவில் விளையாட இருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி? நான் இதுக்கு முன்னாடி இந்தியா விளையாடிருக்கேன். ஸோ IPL இருந்திருக்கேன். ஸோ ஓரளவுக்கு எப்படி இருக்குன்ற ஃபீல் தெரியும். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, என்னோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து நான் எங்கே போனாலும் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னோட ப்ளஸ். நான் எங்கே விளையாடுறேன், யார் கூட விளையாடுறேங்கிறதுலாம் அதுக்கப்புறம் தான் நான் யோசிப்பேன். ஸோ என்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடிஞ்சால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இந்தியாவில் அதிகம் பார்க்கக்கூடிய விளையாட்டு கிரிக்கெட். அதே போல் நிறையாவோட ட்ரீம் கூட கிரிக்கெட் தான். நீங்கள் இளம் பருவத்தில் இருக்கும்போது யாரை பார்த்து இந்த விளையாட்டில் வரணும்? நீங்கள் சின்ன வயசில் இவர் ராகுல் ராயோட பேட்டிங் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விளையாட ஒவ்வொருத்தர் ஒரு பேட்ஸ்மேன் பார்த்து ஒரு கிரிக்கெட்டரை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, என்ன எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து கற்றுனேன் நிறையா. அதை தவிர நான் ரஞ்சி ட்ராஃபி தமிழ்நாடு டீமோட ஜாயின் பண்ண டைமில் வந்துட்டு நிறையா ஸ்டார்ஸ் இருந்தாங்க தமிழ்நாடுல. ஸோ அவங்கள பார்த்து நிறையா கற்றுனேன் அந்த டைமில். இந்த நீங்கள் இந்த தற்போது வந்து அடுத்த இதில் வந்து சென்னை வந்து IPL வந்து சென்னை வர இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நல்ல விஷயம்தான் சென்னை திரும்ப வருதுல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேருந்து எனக்கு நிறைய சான்ஸ் கிடச்சி நான் நல்லா பண்ணி எந்த டீம் நான் ஜெயிச்சு தரணும், அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு உங்கள் வீட்டு தரப்புலேருந்து எந்த மாதிரியான ஊக்குவிப்பு பண்ணுறாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டிலேருந்து பயங்கர சப்போர்ட் இருந்தது சின்ன வயசுலேருந்து. ப்ளஸ் இப்போ என் ப்ராக்டிஸே வந்து நான் என் மாடியில் நெட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் பண்ணுவேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். எனக்கும் வந்து என்னோட பர்சனல் கோச் இருக்கார், மிஸ்டர் எஸ் பாலாஜி, ரிட்டையர்ட் ICF. அவர் கூட தான் நான் வந்து கடைசி ஒரு 10-11 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவரும் இங்கே வருவார், ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இப்போ இதோட முக்கியமான ரீசன் வந்து ஒன்று என்னோடய ஃபேமிலி, இன்னொன்று என்னோடய கோச். கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விதம் எந்த மாதிரி இருக்கும்? நீங்கள் யாரை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? நான் யாரை பார்த்தும் இல்லை, என்னோடய கோச் வந்து என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பண்ண பார்ப்பேன். அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ எதாவது தூக்கி அடிக்கிறதோ இல்லைனா வந்து ஒரு தனித்தனி ஷாட், ஒரு ஷாட்டுக்கும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். தன்னை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்த இங்கிலாந்து வீராங்கனைக்கு விராட் கோலி தனது கிரிக்கெட் பேட்டை பரிசாக அளித்துள்ளார். தென்னாப்பிரிக்க தொடருக்கு பின்னர் உடனடியாக தொடங்கிய இலங்கை முத்தரப்பு T20 தொடரில் கேப்டன் விராட் கோலி மற்றும் முன்னாள் கேப்டன் தோனி ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி நிதஹாஸ் கோப்பைக்கான T20 தொடரில் விளையாடி வருகிறது. இந்த நிலையில் ஓய்வு நேரத்தை மனைவி, குழந்தைகளுடன் கழித்து வரும் தோனி அது குறித்த வீடியோ ஒன்றை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். வீடியோ பதிவில் குடும்பத்துடன் இருக்கும் தோனி தனது வளர்ப்பு நாய்களுடன் விளையாடும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தென்னாப்பிரிக்கா தொடருக்கு பின்னர் ஓய்வில் இருக்கும் தோனி IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக களமிறங்குகிறார். 2 ஆண்டுகள் தடைக்கு பின்னர் களமிறங்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வான்கடே மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இந்திய கேப்டன் விராட் கோலி டாட்டூ போடும்போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி பரவி வருகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனும் உலக கிரிக்கெட் சாதனைகளில் வெற்றியாளராகவும் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவராகவும் திகழ்கிறார் விராட் கோலி. கிரிக்கெட் ரசிகர்கள் இவரை செல்லமாக கிங் கோலி என்றே அழைக்கின்றனர். விளையாட்டு வீரர்களுக்கே உரிய ஃபிட்னஸ் விஷயங்களில் அக்கறை காட்டுவதும் விளம்பரங்களில் நடிப்பதாலும் உடல் அழகை பராமரிக்க அதிக கவனம் செலுத்துவார் கோலி. தனது ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் அவர் பதிவிடும் புகைப்படங்கள் அடிக்கடிக்கு வைரலாகும். அந்த வரிசையில் சமீபத்தில் டாட்டூ கடையில் எடுக்கப்பட்ட விராட் கோலியின் புகைப்படம் ஒன்று இணையத்தில் வைரலானது. அவரது உடலில் ஏற்கனவே விதவிதமான டாட்டூக்கள் இடம்பெற்றுள்ளன.
சிவன் கைலாய மலையில் தவம் செய்யும் உருவம், அதன் பின்புலத்தில் மானசரோவர் மலையும் டாட்டுவாக அவர் மீது உள்ளது. அடுத்தது தனது அம்மா அப்பாவின் பெயர்களை பச்சை குத்தியிருக்கிறார். இன்னும் ஒரு டாட்டூவில் ஒருநாள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரது ஜெர்சி எண்ணை பதிய வைத்துள்ளார். கோல்டன் டிராகன், ஸ்கார்பியோ, சாமுராய் வீரன் என இதுவரை 8 டாட்டூக்களை தனது உடலில் வரைந்துள்ளார். இந்திய அணியின் முன்னாள் டெஸ்ட் பேட்ஸ்மேன் வாசிம் ஜாஃபர் தனது 40 வயதில் இரட்டை சதமடித்து சாதனை படைத்துள்ளார். இந்தியாவுக்காக டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியவர் வாசிம் ஜாஃபர். 31 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய வாசிம் ஜாஃபர் 5 சதங்கள் மற்றும் 11 அரை சதங்களுடன் 1944 ரன்களை குவித்துள்ளார். இதன்பின் அணியில் இடம் கிடைக்காததால் தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகிறார். இந்நிலையில் நாக்பூரில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணிக்கும் அவர் தலைமை வகிக்கும் வரோதா அணிக்கும் இடையே தற்போது நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியில் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். இப்போட்டியில் தனது 53வது சதத்தை பதிவு செய்திருக்கிறார் வாசிம் ஜாஃபர். அந்த சதத்தை இரட்டை சதமாகவும் மாற்றினார். இந்த இரட்டை சதத்தின் மூலம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் போட்டிகளில் 40 வயது கடந்த பின் இரட்டை சதமடிக்கும் 5வது கிரிக்கெட் வீரர் என்ற பெருமை வாசிம் ஜாஃபருக்கு கிடைத்துள்ளது. சர்வதேச கால்பந்து சங்கங்களுக்கான சம்மேளனத்தின் தரவரிசை பட்டியலில் இந்தியா தற்போது 99வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சர்வதேச கால்பந்து சங்கங்களுக்கான சம்மேளனத்தின் தரவரிசை பட்டியலில் இந்தியா 99வது இடத்திற்கு வந்துள்ளது. இந்த ஆண்டில் முதல் முறையாக 100 இடங்களுக்குள் வந்துள்ளது இந்தியா. தற்போது 339 புள்ளிகளுடன் லிபியாவுடன் தனது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளது. கடந்த ஆண்டில் 3 முறை 100 இடங்களுக்குள் வந்த இந்தியா இறுதியாக 105வது இடத்துடன் 2015ஆம் ஆண்டை நிறைவு செய்தது. இந்தியா தனது தரவரிசை வரலாற்றில் அதிகபட்சமாக கடந்த 1996ஆம் ஆண்டு 94வது இடம் வரை முன்னேறியிருந்தது. இதனிடையே சர்வதேச தரவரிசையில் ஆசிய நாடுகளின் தரவரிசையில் இந்தியா 13வது இடத்தில் உள்ளது. அதனையடுத்து கத்தார், ஓமன், ஜோர்டான், பஹ்ரைன், வடகொரியா அணிகள் உள்ளன. ஆசிய நாடுகள் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் ஈரான் சர்வதேச தரவரிசையில் 33வது இடத்தில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா 37வது இடத்திலும் ஜப்பான் 55வது இடத்திலும் உள்ளன. உலக சாம்பியனான ஜெர்மனி தரவரிசையில் முதலிடத்தில் உள்ளது. பிரேசில், போர்ச்சுகீஸ் அணிகள் முறையே அடுத்த இடங்களில் உள்ளன. பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டியில் பவுண்டரி அருகே நின்றிருந்த யாசர் ஷாவை அழைத்தும் கவனிக்காததால் அவர் மீது கடுப்பான ஷோஹேல் கான் பந்தை தூக்கி யாசர் ஷா மீது எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் கியூட்டோ கிளாடியேட்டர்ஸ் மற்றும் லாகூர் குவாலாண்டர்ஸ் அணிகளுக்கு இடையே போட்டி முடியும் தருவாயில் பந்து வீச்சாளர் சொஹேல் கான் தனக்கேற்றபடி ஃபீடர்களை மாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது பவுண்டரி அருகே இருந்த யாசர் ஷாவை அவர் அழைத்தார். ஆனால் யாசர் இதை கவனிக்கவில்லை. உறக்க அழைத்தும் கவனிக்காததால் கடுப்பான சொஹேல் கான் பந்தை தூக்கி யாசர் ஷா மீது எறிந்தார். நல்லவேளை யாசர் ஷா தலையில் பந்து படவில்லை. இதன் பிறகு சொஹேல் கானின் அழைப்பை கவனித்தார் யாசர். மரியாதையின்றி தன் மீது பந்தை எறிந்ததால் தன் பங்குக்கு கடுப்பான யாசர் ஷாவும் அதே பந்தை எடுத்து சொஹேல் கான் மீது திருப்பி வீசினார். லாகூர் அணியை வழிநடத்தும் மெக்கல்லம் பிறகு இருவரையும் சமாதானப்படுத்தினார். இதன் பிறகு இச்சம்பவம் குறித்து குவிட்டோ அணியை சேர்ந்த பீட்டர்சன் ட்விட்டரில் வெளியிட ரசிகர்களும் இந்த காட்சியை காணும் சந்தர்ப்பம் கிடைத்தது. 2018ஆம் ஆண்டின் ஆல் இங்கிலாந்து சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் தனது முதல் சுற்றிலேயே தோல்வி கண்டு போட்டியிலிருந்து வெளியேறினார். எனினும் PV சிந்து காலிறுதி வரை முன்னேறி அசத்தினார். ஆல் இங்கிலாந்து சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டியில் உலகின் முதல்நிலை வீராங்கனையான தாய்வானின் டாய் சூ சிங்கை எதிர்த்து இந்தியாவின் சாய்னா நேவால் விளையாடினார். இந்த ஆட்டத்தின் முதல் செட்டில் டாய் சூ விரைவாக முன்னேற பின்னர் மீண்ட சாய்னா 10-10 என சமன் செய்தார். தொடர்ந்து சிறப்பாக ஆடி 14-14 என டாய் சூ உடனேயே பயணித்தார். பின்னர் சாய்னா சற்று சறுக்க அதை பயன்படுத்தி முன்னேறிய டாய் சூ அந்த செட்டை தனதாக்கினார். இரண்டாவது செட்டிலும் பின்தங்கியிருந்த சாய்னா முதலில் 10-7 பின்னர் 16-11 என எதிர்பாராத வகையில் முன்னேறி வந்தார். பின்னடைவிலிருந்து மீண்ட டாய் சூ 17-17 என முதலில் சமன் செய்து பிறகு அந்த செட்டையும் வென்றார். 31 நிமிடங்களில் முடிவுக்கு வந்த இந்த ஆட்டத்தில் சாய்னா ராலிகளை தொடர செய்ய முயன்றும் டாயின் பலமான தாக்குதல் ஆட்டத்தால் தோல்வியடைந்தார். இது சாய்னா கடந்த 5 ஆண்டுகளில் டாயிடம் சந்திக்கும் 8வது தொடர் தோல்வியாகும். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் மேரி கோம் குத்துச்சண்டை அகாடமியை தொடங்கியுள்ளார். 5 முறை உலக மற்றும் ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் பட்டம் வென்றுள்ள மேரி கோம் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற ஒரே இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை ஆவார். கடந்த 2016இல் மாநிலங்களவையில் கௌரவ உறுப்பினராக்கப்பட்ட மேரி கோம் கடந்த ஆண்டு தனது 5வது ஆசிய சாம்பியன்ஷிப் தங்கத்தை கைப்பற்றினார். மேரி கோம் மண்டல குத்துச்சண்டை அறக்கட்டளை என்ற பெயரில் குத்துச்சண்டை அகாடமியை மேரி கோம் தொடங்கியுள்ளார். இதன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் இந்திய குத்துச்சண்டை வீரர் விஜயேந்திர குமார், மல்யுத்த வீரர் சுஷில் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
சுமார் 3.3 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள 3 மாடி கட்டிடத்தில் தற்போது 20 சிறுமிகள் உட்பட 45 இளம் குத்துச்சண்டை வீரர் வீராங்கனைகள் பயிற்சி பெற உள்ளனர். மணிப்பூர் அரசு கடந்த 2013இல் ஒதுக்கீடு செய்த நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள அகாடமிக்கான கட்டுமான செலவுகள் தேசிய விளையாட்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. உலக மல்யுத்த தரவரிசையில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் சிறப்பான இடத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தியாவின் மல்யுத்த வீராங்கனை நவ்ஜோத் கவுர் சமீபத்தில் கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரில் 65 கிலோ எடை பிரிவில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றார். இந்தியாவில் நடைபெற்று வரும் ப்ரோ மல்யுத்த லீகில் பெங்களூரு யோதாஸ் அணிக்காக விளையாடி வரும் இவர் யுனைடெட் உலக மல்யுத்தம் வெளியிட்டுள்ள உலக தரவரிசையில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இதே பிரிவில் பின்லாந்து வீராங்கனை பெட்ரோ ஒலி முதலிடத்தில் உள்ளார். 2018 ஆசிய சாம்பியன்ஷிப் தொடரில் 50 கிலோவிற்கு உட்பட்ட பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வினேஷ் போகாத் 2வது இடத்தை பிடித்துள்ளார். பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக் ஆகியோர் அவர்களுக்கு உரிய பிரிவில் 4வது இடத்தை பிடித்துள்ளனர். மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலம் என 8 பதக்கங்களை இந்தியா குவித்தது. இதன் மூலம் சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் விளையாட்டு சம்மேளனத்தின் உலகக்கோப்பை போட்டிகளில் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. உலக துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கப்பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடிப்பது இதுவே முதல் முறையாகும். இப்போட்டியில் ஷாசர் ரிஸ்வி, அகில் ஷியோரன், ஓம் பிரகாஷ் ஆகிய வீரர்களும் மனு பெக்கர் என்ற வீராங்கனையும் தங்கப்பதக்கம் வென்றனர். வெள்ளிப்பதக்கத்தை அஞ்சும் முட்கில் என்ற வீராங்கனை கைப்பற்ற ஜித்து ராய், ரவிக்குமார் உள்ளிட்ட 3 பேர் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடரின் 3வது சுற்றில் சகோதரிகளிடையே நடைபெற்ற போட்டியில் வீனஸ் வில்லியம்ஸ் செரீனாவை தோற்கடித்தார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள இந்தியன் வெல்ஸ் நகரில் இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றில் அமெரிக்காவின் புகழ்பெற்ற சகோதரிகளான செரீனா வில்லியம்ஸ், வீனஸ் வில்லியம்ஸ் பல பரீட்சை நடத்தினார்கள். இதில் செரீனா 3-6, 4-6 என்ற நேர் செட் கணக்கில் தோல்வியடைந்தார். இவ்விருவரும் இதுவரை 30 முறை நேருக்கு நேர் மோதியுள்ளனர். இதில் வீனஸ் 13 முறையும் செரீனா 17 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். இதனிடையே இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, பிரான்சின் எட்வர்ட் ரோஜர் வாசலின் ஜோடி தனது முதல் சுற்றிலேயே 7-5, 2-6, 4-10 என்ற செட் கணக்கில் லக்சம்பர்கின் கில்லஸ் முல்லர், அமெரிக்காவின் சாம் கெரி இணையிடம் விழுந்து போட்டியிலிருந்து வெளியேறியது. உலகின் முன்னணி கால்பந்து வீரர்களில் ஒருவரான மெஸ்ஸி சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளில் 100 கோல்கள் அடித்து புதிய சாதனை படைத்துள்ளார். மெஸ்ஸி கடந்த சில தினங்களுக்கு முன் தனக்கு 3வது குழந்தை பிறந்த செல்சி அணிக்கு எதிரான போட்டியில் மீண்டும் களமிறங்கினார். பலம் பொருந்திய இவ்விரு அணிகள் மோதும் சீனாவில் நடைபெறும் ஆசிய கிராஸ் கண்ட்ரி பந்தயத்தில் மகளிருக்கான 8 கிலோமீட்டர் போட்டியில் இந்தியாவின் சஞ்சீவினி ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெறும் ஆசிய கிராஸ் கண்ட்ரி பந்தயத்தில் மகளிருக்கான 8 கிலோமீட்டர் போட்டியில் இந்தியாவின் சஞ்சீவினி ஜாதவ் பந்தய இலக்கை 28.19 நிமிடங்களில் கடந்து 3வது இடம் பிடித்தார். இப்பிரிவில் சீனாவின் லீ டான் 28.3 நிமிடங்களில் இலக்கை எட்டி தங்கமும், ஜப்பானின் அபே யுகாரி 28.6 நிமிடங்களில் வந்து வெள்ளியும் வென்றனர். இதே போட்டிக்கான மகளிர் அணிகள் பிரிவிலும் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்த வாரம் ஆடுகளம் நிகழ்ச்சி சுவாரஸ்யமான விளையாட்டு நிகழ்வுகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.